பத்துமலை முருகா, என் கோரிக்கையை நிறைவேற்றிய குமர கடவுளே, நான் வேண்டினபடி காணிக்கையை செலுத்த என் கணவரை அழைச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு முருகனை மனசார வேண்டிக்கிட்டு போய் முடி காணிக்கையை செலுத்திட்டு வாங்க. முடிய கொடுத்துட்டு மொட்டை தலையை அடிக்க சொல்றீங்க? வேணா முடிக்கு பதிலா கோல்டுல முடி செஞ்சு கொடுத்துடலாம். சுமார் என்னங்க இப்படி பேசுறீங்க? ஆண்டவன் நம்ம குடுக்குற பொண்ணுக்கும் வைரத்துக்குமா எதிர்பார்த்துட்டு இருக்கான்? பின்ன என் ஒருத்தரோட முடிக்காகதான் முருகன் எதிர்பார்த்துட்டு இருக்கானே. இந்த மாதிரி முருகன் பேரான என்ன அவலட்சணமாக்கிக்க நான் தயாரான. தன்னை வருத்திக்கிறதும் தான் அழக கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் தான் தனக்குள்ள பக்தியை மனப்பூர்வமா காட்டுற அறிகுறிங்க. இதையெல்லாம் கேவலமா பேசாதீங்க. என் பக்தியை காட்டுறதுக்காக என் விரல் நெகத்த கூட இலக்க நான் தயாரான. அந்த முருகன் கூட மொட்டையாண்டியா இருக்கும் போது என்னமோமா இருக்கா. வாழ்வதற்கு அப்போட பார்க்கும்போதுதான் பர்சனாலிட்டியா இருக்கா. நல்லா புரிஞ்சுக்கும். நீங்க உயிருக்காக போராடிட்டு இருந்தப்ப உங்க தலைமுடியை காணிக்கையா கொடுக்கறதா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நமக்கு கல்யாணத்தையும் நடத்தி தாலியும் கழுத்துமா என்ன வாழ வச்சோம். அவனுக்கு கொடுத்த வாக்க நாம மீறலாமாங்க? ஆனந்தி, உன் விருப்பத்துக்காக தான் ஊர்ல உள்ள கோவில்லாம் ஏறி இறங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா முடி மொட்டை சொல்லிட்டு இருக்காத. இதெல்லாம் படிக்காதவங்க, பாமரர்கள், தேவாரத்தை தவிர வேற எதுவுமே தெரியாத கிணத்து தவளைங்க தான் இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணிட்டு சாமி ஆடிட்டு இருப்பாங்க. என்னை அந்த இடத்துல சேர்த்து மற்ற மொழிக்காரங்க, மற்ற நாட்டுக்காரங்க, வேற மதம் கலாச்சாரம் உடையவங்கெல்லாம் நம்ம கந்தன் கருணையை பாடி காவடி தூக்குறாங்க. நம்பிக்கையோட அவங்க அங்கங்களை பங்கப்படுத்தி முருகன் கிட்ட பக்தி செலுத்துறாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்காரர், சொந்த கடவுளுக்கு கேவலம் 4 நாள்ல வளரக்கூடிய முடியை கொடுக்கறதுக்கு தயங்குறீங்களே, இது நியாயமா? அவருடைய கோபத்துக்கு நாம் ஆளாக கூடாதுங்க. அவன் புகழ பாட வேண்டிய வாயால அபத்தமா பேசாதீங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் மொட்டை அடிக்க முடியாது. நில்லுங்க, யாத்திரை நிறைவேற்றி போயிடுங்க. அதான் சொன்னே, என் முடிக்கு பதிலா தங்கத்தாலிய தலை செஞ்சு வைக்கிறேன். அப்புறம் என்ன? அவன் உங்களை சும்மா விட மாட்டாங்க. முதல்ல நீ சுமர். உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். ஏண்டி இப்படி நாடகம் மாடி கூட்டத்தை போடுறேன்? வாங்க, யாத்திரை நிறைவேற்றிட்டு போயிடுங்க. முடியாதுன்னா வாங்கண்ணா, முடியாது. என்ன தண்டிக்கிறியாப்பா? போதுப்பா, போதும். இதுக்கு மேல என்ன சோதிக்காத. நானா கொடுக்காத முடிய நீயா எடுத்துட்டியா? முருகா, உன் உண்மையான சக்தியை புரிஞ்சுக்காம நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. எனக்கு கண்டிருந்த கதை இதுதான். அண்ணனை பார்த்து அவரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் தான் இந்தியாவுக்கு வந்தோம். அண்ணா, எனக்கு சொத்தும் வேண்டாம், அதனால வர்ற எந்த சுகமும் எனக்கு வேண்டாம். நீங்க ஊருக்கு திரும்பி வந்து எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டாதான் எங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல கிடைக்கிற சொத்து சுகம் பணத்துல கிடைக்காதம்மா. கட்டி முடிக்கிற வரைக்கும் தான் கோபுரத்துக்கு சாரம் தேவை. அதுக்கப்புறம் சாரத்தை பிரிச்சு எங்கேயோ போட்டுரும். அதே மாதிரிதான் சுக வாழ்க்கைங்கிற சாரம் ஆண்டியான எனக்கு இனிமே தேவையில்லை. இந்த மயில முருகனும் அவன் சன்னிதானமும் தான் என் மனசுக்கு சாந்தியும் சந்தோஷமும் கொடுக்குது. ஏன்பா, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இதுக்கு மேல உங்களை வற்புறுத்த எனக்கு துணிவில்லை. அண்ணா, உங்களை வந்து பார்த்த ஞாபகமா எனக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுங்க. நானா? சொந்தம்னு சொல்லிக்க எங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் இது ஒண்ணுதானப்பா. இதையே கொடுங்க. இந்த திருவோடு நிறைய பணத்தை போட்டு உங்க பேரால ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாமிநாத பண்டாரம், முருகன் உங்களை மேலும் மேலும் பக்குவப்படுத்துற பாத்தீங்களா? பத்திரத்தடிகள் பத்திரகிரியாருக்கு சொன்ன மாதிரி உண்மையான துறவிக்கு திருவோடு கூட ஒரு குடும்பம் மாதிரி தான். கொடுத்துருங்க. சரி சாமி. தம்பி, சந்தோஷமா இருங்க. சாமி, என் தம்பி திருப்பிட்டான். அம்மா, நான் போய் பூஜைக்கு பூ பறிச்சுட்டு வரேன். விக்கிரகமே இல்லாம எப்படிப்பா பூஜை பண்ண முடியும்? விக்கிரகம் இல்லாம கடவுளுக்கு பூஜை பண்ண கூடாதா? கடவுள் நம்ம மனசுலதானே இருக்காரு. வடிவேலா, வயசுக்கு மீறி பேசுறியே, இந்த தத்துவம் எல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? என்னம்மா இது? குழந்தையா இருந்தப்போ குமரகுருவரர் பாடினது அதிசயம் இல்ல. 3 வயசுல
திருஞான சம்பந்த பாடினது அதிசயம் இல்ல, 9 வயசுல ராமலிங்க வள்ளல் உபன்யாசம் பண்ணது அதிசயம் இல்ல, நான் பேசுறது மட்டும்தான் அதிசயமா? தோட்டத்துல எனக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்கான், நான் வர்றேன். வாடா கொலகாரா, சௌக்கியமா? இப்பதான் கொலகாரம் வாங்குறேன். ஆமாம்மா, நம்ம வடிவல்ல கொண்டது இந்த பாதுகாமா. சீக்கிரம்
இருக்காரு இவரு எனக்கு ஆபத்தை கொடுக்கவே பிறந்திருக்காரு. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, இவர்தான் உங்க அப்பா. அப்பாவா?